வணக்கம். உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச தியாகம் எல்லாமே மத்தவங்களுக்காகவே இருந்திருக்கா? உங்க உழைப்புல கிடைச்ச பலன வேற யாரோ எடுத்துட்டு போறத ஒரு சின்ன புன்னகையோட அமைதியா பார்த்துட்டு இருந்திருக்கீங்களா? நீங்க அப்படி ஒருத்தரா இருந்தா நிச்சயமா இந்த ஆன்மாவின் அலசல் உங்களுக்காகத்தான். மிதுன ராசியில பொறந்தவங்களோட இதயம் அது ஒரு வரம். ஆனா அந்த வரம் பெரும்பாலும் அவங்களுக்காக இல்லாம பிறருக்காகவே வாழ்றதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. மிதுன ராசி அன்பர்கள் கிட்ட பேசும்போது நான் அடிக்கடி கேட்ட ஒரு வார்த்தை இது. அவங்க இதயத்தோட ஆழத்திலிருந்து வர ஒரு வலி. எங்க ராசியால மத்தவங்களுக்கு தான் நல்லது, எங்களுக்கு ஒன்றும் பெருசா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணர்வு எங்கிருந்து வருதுன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல. உங்க ராசியோட அதிபதி புதனோட அந்த இரட்டைத்தன்மையிலிருந்தும் நீங்க எப்பவுமே மத்தவங்களோட பார்வையில இருந்து யோசிக்கிறதாலையும் தான் இது வருது. உங்க வாழ்க்கை ஒரு ஏணி மாதிரி மத்தவங்கள மேல ஏத்தி விடுறதுக்கு மட்டுமே பயன்படுதோன்னு ஒரு தீராத ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இந்த உணர்வு உங்களுக்கு இருந்தா நீங்க தனியா இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். உங்கள பத்தியும் உங்க ஆன்மாவோட பயணத்தை பத்தியும் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விளக்கங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உங்களோட ஆன்மீக பயணத்துல நாங்க கொடுக்கிற ஒரு சின்ன வழிகாட்டுதல். சரி, இப்ப மிதுன ராசியோட மையப்புள்ளிக்குள்ள ஆழமா போலாம். மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கை பெரும்பாலும் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு பின்னணி எழுத்தாளர் மாதிரி. மேடையில ஜொலிக்கிற ஒரு தலைவருக்கு பின்னாடி அந்த பேச்சோட ஒவ்வொரு வார்த்தையும் செதுக்குன ஒருத்தர் இருப்பாரு. அந்த வெற்றிக்கு காரணமே அவராதான் இருக்கும். ஆனா அந்த எழுத்தாளரோட தியாகம் அது வெளி உலகத்துக்கு தெரியவே தெரியாது. புகழோட வெளிச்சம் எல்லாம் தலைவர் மேல விழும்போது இந்த எழுத்தாளர் நிழல்ல நின்னு அமைதியா புன்னகைப்பாரு. அதுதாங்க மிதுனம். மத்தவங்களோட வெற்றியில தன் சந்தோஷத்தை பாக்குற ஒரு தன்னலமற்ற ஆன்மா. ஒரு பின்னணி எழுத்தாளர்னா யாரு? சிம்பிளா சொல்லணும்னா 100 விஷயங்கள உள்வாங்கி அதுல இருக்கிற மிக முக்கியமான 10 விஷயங்கள மட்டும் அழகா வடிகட்டி அதை ஒரு கோர்வையாக்கி ஒரு தலைவரோட பேச்சா மாத்துறவங்க. அந்த திறமை மிதுன ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே இருக்கும். எவ்வளவு சிக்கலான விஷயமா இருந்தாலும் சரி அது ரொம்ப எளிமையா புரிய வச்சிடுவாங்க. சரியான நேரத்துல சரியான ஆலோசனை சொல்றதுல இவங்கள மிஞ்ச ஆளே கிடையாது. அவங்க வெறும் அட்வைசஸ் மட்டும் இல்ல, அவங்க ஒரு உறவோட, ஒரு நட்போட, ஒரு குடும்பத்தோட மூளையாவே இருப்பாங்க. அவங்க வார்த்தைகள் தான் மத்தவங்கள வழிநடத்தும். ஒரு நிமிஷம் உங்க கண்ணை மூடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில எத்தனை தடவை நீங்க மத்தவங்க ஏறி போறதுக்கு ஒரு ஏணியா இருந்திருக்கீங்க? உங்க ஆலோசனைய கேட்டு, உங்க உதவிய வாங்கி, உங்க உழைப்ப பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் மேல போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் அதே இடத்துல நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா? இந்த உணர்வு தான் மிதுனத்தோட மிகப்பெரிய சவால். ஆனா இதுவே அவங்களோட மிகப்பெரிய ஆன்மீக பாடமும் கூட. இப்ப நாம மிதுன ராசிக்காரங்க அவங்க உறவுகள்ல சந்திக்கிற மிகப்பெரிய சவால்களை பத்தி பேசலாம். தியாகத்துக்கும் துரோகத்துக்கும் நடுவுல ஒரு மெல்லிசான கயிறு மேல நடக்கிற மாதிரி தான் இவங்களோட உறவு பயணம் இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா இரத்த பந்தங்கள்லயும் வாழ்க்கை துணைக்கிட்டையும் அவங்க சந்திக்கிற கர்ம வினைகள் ரொம்ப ஆழமானவை. கூட பிறந்தவங்கன்னா அவங்களுக்கு உயிர், அவங்களுக்காக என்ன வேணா செய்வாங்க. ஆனா இங்கதான் விதி விளையாடுது பாருங்க. ஜோதிடப்படி பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவான் ஒரு பாதகாதிபதி, அதாவது தடைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்கிற ஒரு கிரகம். இதனால என்ன ஆகும்னா, எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைக்காக உருகி உருகி நிக்கிறாங்களோ அதே உறவுகளால தான் சில சமயம் ரொம்ப ஆழமான காயமும் மனவேதனையும் வரும். இதுல அவங்க கூட பிறந்தவங்கள தப்பு சொல்ல முடியாது. இது ஒரு கர்மா, ஒரு கர்மாவோட விளையாட்டு. ஆனாலும் பாருங்க, இவங்க அவங்கள விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் அவங்களோட அந்த பெரிய மனசு. இந்த கேள்வி நிறைய மிதுனராசி அன்பர்களோட இதயத்தை நேரடியா தைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, தன் வாழ்க்கை துணைக்காக தன் கனவுகளை, தன் லட்சியங்களை, ஏன் தன் அடையாளத்தையே தொலைச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது ஒரு தியாகம் மட்டும் இல்ல, இது ஒரு மெதுவான மறைவு. தன்னோட தேவைகளை, ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி வச்சு அந்த உறவுக்காக தங்களையே முழுசா அர்ப்பணிச்சிடுவாங்க. கடைசியில நான் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தனியா நிப்பாங்க. பண விஷயத்திலயும் இதே நிலைமைதான். 10 ரூபாய் 100 ரூபான்னு பார்த்து பார்த்து அவ்ளோ சிக்கனமா சேமிப்பாங்க. ஆனா நெருங்கின ஒரு நண்பரோ உறவினரோ இல்ல வாழ்க்கை துணையோ வந்து கஷ்டம்னு கேட்டா மொத்தமா சேர்த்து வச்ச பணத்தையும் ஒரே நிமிஷத்துல தூக்கி கொடுத்துருவாங்க. அந்த பணம் திரும்ப வராதுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, அந்த பணத்தோட சேர்த்து அவங்க வச்ச நம்பிக்கையும் அன்பும் கூட சேர்ந்து உடையும். இந்த ஏமாற்றம் அவங்க இதயத்துல ஒரு நிரந்தர வடுவை ஏற்படுத்திடும். இது அவங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சோகமான சுழற்சி. எல்லாத்தையும் விட கொடுமையான வலி எது தெரியுமா? நீங்க
100க்கு 100 நம்பி உங்க வாழ்க்கையோட அத்தனை ரகசியங்களையும் உங்க பலவீனங்களையும் உங்க கண்ணீரையும் யார்கிட்ட பகிர்ந்துக்கிறீங்களோ அதே நபர் ஒரு சண்டை வரும்போது அதையே உங்களுக்கு எதிரா ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க பாருங்க. அப்போ ஒரு வலி வரும். அந்த வலிதான் எல்லாவற்றையும் விட கொடுமையானது. இது அவங்க குணத்தை குறை சொல்றதுக்காக இல்ல, ஆனா மிதுன ராசிக்காரங்க சந்திக்கிற ஒரு ஆழமான நம்பிக்கை துரோகம் இது. இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் மிதுன ராசிங்கிறது ஒரு சாதாரண ராசி இல்ல. அவங்களுக்குள்ள அறிவோட ஒரு பேரொளி இருக்கு. நிறைய பேர் கவனிக்க தவற மிகப்பெரிய சக்திகள் அவங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. இப்ப நாம அந்த பலங்களை பத்தி பார்க்கலாம். இது உங்க மனசுக்கு ஒரு புது நம்பிக்கையையும் உங்க ஆன்மாவுக்கு ஒரு புது தைரியத்தையும் கொடுக்கும்னு நான் நம்புறேன். மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு அற்புதமான குணம் இருக்கு. அது என்னன்னா, அகந்தையே இல்லாம சொல்லிக் கொடுக்கறது. எனக்கெல்லாம் தெரியும், நான் உனக்கு கத்து தர்றேங்கிற அந்த ஆணவம் துளி கூட இருக்காது. அதுக்கு பதிலா எனக்கு தெரிஞ்சதை உனக்கூட பகிர்ந்துக்கிறேன், இதுல உனக்கு எது யூஸ் ஆகுமோ அதை எடுத்துக்கோ, மத்தத பத்தி கவலைப்படாம விட்டுரு அப்படிங்கிற ஒரு பணிவான அணுகுமுறை. இதனாலேயே நிறைய பேரை ஈஸியா நண்பர்கள் ஆக்கிருவாங்க. அவங்க அறிவை ஒரு ஆயுதமா பார்க்க மாட்டாங்க, அதை ஒரு பரிசா பார்ப்பாங்க. அதனாலதான் பெரிய அறிவுஜீவிகள் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லாராலையும் அவங்க கூட ரொம்ப சுலபமா கனெக்ட் பண்ண முடியும். இந்த நம்பரை பார்த்து நீங்க ஆச்சரியப்படலாம், ஆனா இதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 90% மிதுன ராசிக்காரங்க அவங்களோட வாழ்க்கை துணை கூட ஏதாவது ஒரு விதத்துல பெரிய போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற அந்த தனிமை வலி உங்களுக்கு வரக்கூடாது. இது உங்க தனிப்பட்ட தோல்வி இல்ல, இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு பொதுவான கர்மவினை. இது நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே அதை எதிர்த்து நிக்கிற சக்தி உங்களுக்குள்ள வந்துரும். இந்த ஒரு வரி அவங்களோட வாழ்க்கை தத்துவத்தையே சொல்லிரும். புதன் பகவானோட ஆசிர்வாதம் பெற்றவங்க இல்லையா, அதனால அறிவை பூட்டி வைக்கிற பழக்கமே அவங்க கிட்ட கிடையாது. தனக்கு தெரிஞ்சதை மத்தவங்க கூட பகிர்ந்துக்கிறதுல தான் அவங்க உண்மையான சந்தோஷத்தை பாக்குறாங்க. இந்த கூட்டு மனப்பான்மையும் பணிவுதான் அவங்களோட மிகப்பெரிய பலம். மிதுன ராசிக்காரங்க கிட்ட ஒரு ஸ்பெஷலான சக்தி இருக்கு. அது என்னன்னா, வயசானவங்கள பெரியவங்கள ரொம்ப சுலபமா கவர்ந்தெடுத்துருவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப மரியாதையாவும் அன்பாவும் நடந்துப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்யறதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அந்த பெரியவங்களோட அனுபவ கதைகளை மணிக்கணக்கா உட்காந்து கேட்பாங்க. அந்த பெரியவங்களோட ஆசிர்வாதம் இருக்கு பாருங்க, அது கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசம் மாதிரி இவங்கள வாழ்க்கையோட பல சோதனைகள்ல இருந்து காப்பாட்டும். சரி, இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகளையும் அலைபாயுற மனநிலையையும் சந்திக்கிற மிதுன ராசிக்காரங்க அவங்க ஆன்மாவுக்கு எப்படி அமைதியை கண்டுபிடிக்கிறது? இப்போ உங்க வழிகள்ல இருந்து வெளியே வந்து உண்மையான ஆனந்தத்தோட வாழ்றதுக்கு சில நடைமுறை வழிகளையும் ஆன்மீக வழிகளையும் நம்ம பார்க்கலாம். இதுதான் மிதுனத்தோட அடிப்படையான கேள்வி. என் மனசுல இருக்கிற பாரத்தை யார்கிட்டயாவது கொட்டணும், பேசாம இருந்தா என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. இந்த உணர்வு உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானதா இருக்கும் இல்லையா? புதன் பகவானோட ஆதிக்கம் இருக்கிறதால உங்க எண்ணங்களை பகிர்ந்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு சுவாசிக்கிற மாதிரி. அதை தடுத்தா மூச்சு திணறல் மாதிரி ஆயிடும். ஆனா யார்கிட்ட பேசுறது? அதுதான் இங்க $1,000,000 கேள்வி. உங்க மிகப்பெரிய வரமான அந்த பேச்சு திறனே சில சமயம் உங்களுக்கு மிகப்பெரிய சாபமா மாறிடுது. ஏன் தெரியுமா? ஒருத்தரை சந்திச்ச கொஞ்ச நேரத்திலே அவரை முழுசா நம்பி உங்க வாழ்க்கை கதை முழுசியும் அவர்கிட்ட சொல்லிருவீங்க. ஆனா அவங்கள சிலர் கலியுக நாரதர்களா இருந்து உங்க ரகசியங்களை ஊர் பூரா பரப்பி விட்டுருவாங்க. இல்லனா உங்க பலவீனமான நேரங்களை உங்களுக்கு எதிராவே பயன்படுத்தி உங்கள மன ரீதியா கண்ட்ரோல் பண்ண முயற்சிப்பாங்க. இதுதான் நம்பிக்கையோட இருண்ட பக்கம். அப்போ என்னதான் செய்யறது? இதோ உங்க ஆன்மா அமைதி அடையறதுக்கான சில வழிகள். முதல்ல, ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி அந்த நம்பிக்கையில கொஞ்சம் அவநம்பிக்கைய கலந்து சோதிச்சு பாருங்க. அவசரப்பட்டு எல்லாத்தையும் குட்டிராதீங்க. 2வது, உங்க அப்பாவோட பிரச்சனை இருந்தா இந்த உலகத்துக்கே அப்பாவான சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. 3வது, உங்க ராசி அதிபதி மகாவிஷ்ணுவ வணங்கிட்டு வந்தா உங்க பேச்சாலையும் தகவல் தொடர்பாலையும் வர சிக்கல்களை தவிர்க்கலாம். கடைசியா, மனக்கஷ்டம் ரொம்ப அதிகமா இருக்கும்போது கண்ணுல கண்டவங்க கிட்ட எல்லாம் பேசி உங்க சக்திய வீணாக்காதீங்க. உங்களுக்கு கண்டிப்பா பேசணும்னு தோணுச்சுன்னா சிவாலயத்துக்கு போங்க. அங்க இருக்கிற நந்தி தேவரோட காதுல உங்க கஷ்டங்களை சொல்லுங்க. அவர் உங்க ரகசியங்களை பாதுகாப்பாரு, உங்க பாரத்தை சுமப்பாரு. நம்ம இதுவரைக்கும் மிதுன ராசியோட தியாகங்கள்ல ஆரம்பிச்சு அவங்க சந்திக்கிற துரோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அவங்களோட பலம் பலவீனம் எல்லாத்தையும் இந்த பதிவுல அலசி ஆராய்ஞ்சோம். இப்ப உங்க விதிய உங்க கையில எப்படி எடுத்துக்கிறதுன்னு பேசி இந்த உரையாடலை நிறைவு செய்யலாம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க இந்த பதிவுல இருந்து எடுத்துட்டு போன போதும். இதுதான் உங்களுக்கான மிக முக்கியமான பாடம். உங்க இதயம் மத்தவங்களுக்காக துடிக்கிறதுங்கிறது உங்க வரம். அந்த வரத்தை நீங்க இழக்க வேண்டாம். ஆனா உங்க மென்மையான இதயத்தை காயங்கள்ல இருந்து காப்பாத்திக்கோங்க. இந்த ஒரு சின்ன கவசத்தை மட்டும் போட்டுக்கோங்க. ஒருத்தரை நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. அவங்க செயல்களை கவனிங்க, வார்த்தைகளே இல்ல. இந்த ஒரு சின்ன பாதுகாப்பு நடவடிக்கை உங்க வாழ்க்கையில வரப்போற பல புயல்களை தடுத்து நிறுத்திடும்.
இந்த விளக்கம் உங்க இதயத்தை தொட்டிருக்குன்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி தவிக்கிற மத்த மிதுன ராசி நண்பர்கள் கூட இதை பகிர்ந்துக்கோங்க. உங்க அனுபவங்களையும் இதிலிருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒவ்வொருத்தரோட கதையும் மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும். மறக்காம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான ஆன்ம பயணத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.